மகான் துளசிதாசர் 63ஆம் பகுதி. இப்படி ராமனையும் கண்ணனையும் அனுபவித்து ரசமான கவிதைகளை புனைந்த தாசர் அடுத்ததாக வினய பத்திரிகா என்கிற அற்புதமான கிரந்தத்தின் மூலம் நம் மனதை கவர்ந்து விடுகிறார். இந்த கிரந்தத்தின் பெயரே இதன் உள்ளடக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது. வினயம் என்பது பவ்யம், அடக்கம் போன்ற பொருளை தருகிறது. பத்திரிகா என்பது இறைஞ்சுதலோடு கூடிய விண்ணப்பத்தை குறிக்கிறது. குறிப்பாக கூற வேண்டுமானால், தன்னிடமுள்ள குற்றம் குறைகளை ஹிருதயபூர்வமாக இதயபூர்வமாக ஒப்புக்கொண்டு இத்தனை தாழ்மையான குணங்களை கொண்ட என்னை மன்னித்து நீயே இந்த எளியோனை கரை சேர்க்க வேண்டும் என்று இறைவனிடம் சரணடையும் விதத்தில் இந்த கிரந்தம் எழுதப்பட்டிருக்கிறது. பிரஜ பாஷையில் உள்ள இந்த நூலில் மொத்தம் 279 பாடல்கள் உள்ளன. மூல நூலை படித்து அதன் பொருளை உள்ளபடியே உணரக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள் என்று சொல்லும்படியாய் இந்த நூலில் உள்ள பாடல்களின் பொருள் செறிவு அமைந்திருக்கிறது. உதாரணத்திற்கு, மிகவும் பிரபலமான ஸ்ரீ ராமச்சந்திர கிருபாலு பஜமன என்கிற மனதை உருக்கக்கூடிய ஒரு பாடலை காண்போமா? ஸ்ரீ ராமச்சந்திர கிருபாலு பஜமன ஹரணபவ பய தாருணம் நவகஞ்சலோச்சன கஞ்சமுக கர கஞ்சபத கஞ்சாருணம் விழித்தாமரை முகத்தாமரை கரத்தாமரை பதத்தாமரை உடையவன், நம் பிறவி பயத்தை தீர்ப்பவன், கருணை கடலான பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை மனமே நீ போற்றுவாய் என்பது இதன் பொருளாகும். ஆனால் அந்த உருக்கமும் உணர்வும் மூல மொழியில் கிடைப்பது போல் நம் மொழிபெயர்ப்பில் கிட்டாதல்லவா? மற்றுமொரு பாடலில், ராமா என்னாத நாபாலி ஏது பயன், நாமா இல்லாத நர வாழ்வில் ஏது சுகம், புனித நதி நீராட பலன் தருமோ உனக்கு, இனிதான ராமநாமம் ஈடாமோ அதற்கு, ஸ்ரீராமா என்றே நீ சொல்லாது போக நீ உண்ணும் சோரெல்லாம் நஞ்சாகும் நெஞ்சே, அத்தன் அந்த ராமன் நீ அறநின்றே கொள்வாய், ஆகாத பிறப்பிறப்பை அடியோடு வெல்வாய் என்று தன் மனதிற்கு தாமதம் செய்யாமல் ராமனை பற்றி விடும்படி போதிக்கிறார் தாசர். எப்படியேனும் ஸ்ரீ ராமபிரானின் கிருபை தனக்கு பிராப்தமாக வேணும் என்று பெரிதாக விளைகின்ற தாசர் அடுத்தொரு பாடலில் அவரது நாயகியான தேவி சீதையை சரணடைகிறார். அந்த பாடலின் பொருளை இப்பொழுது தாசரின் வார்த்தைகளில் காணலாமா? ஹே அன்னையே, நீயும் அவனும் மகிழ்ந்திருக்கும் நல்லதொரு வேளை நான் ஒருவன் படும் துயரை நாதனிடம் சொல்வாய், யாருமில்லா ஒருவனுக்கு இறங்கிடுவீர் என்று கூறி என்னை காப்பதற்கு கருணை செய்வாய் என்று. யார் அவனென உன்னவனும் எதிர்கேள்வி கேட்பார், பேரெனதை நீ பரிய புருஷோத்தமர் காப்பார். மேற்படி தன் விஷயத்தில் சீதா மாதா செய்ய வேண்டிய காரியம் யாது, அதை எந்த வேளையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தாசரே ஜானகிக்கு எடுத்து கூறுவதாய் பாடல் நீளுகிறது. 63ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.